உங்களால 30 டேஸ்ல ஃப்ளூவெண்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா முடியும். எப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் தெரியும். ஆனா ஷையா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறவங்க, இல்ல எனக்கு வொக்காபுலரிஸ் கம்மியா தான் தெரியும் அப்படிங்கிறவங்க, இல்ல எனக்கு இந்த சென்டென்ஸ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்குள்ள போலாமா? ஸ்டெப் நம்பர் 1, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்ல இருக்கிற சென்டென்சஸ தினம் தினம் கோ த்ரூ பண்ணுங்க. மனப்பாடம் பண்ண சொல்லல, கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு தடவை படிச்சு பாருங்க. கம்பல்சரி 30 டேஸ் சேலஞ்சா எடுத்து தினமும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. சைமல்டேனியஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்றது தான் ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லைன்னா கலீகோ யாராவது ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. தினமும் அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணுங்க. கான்வர்சேஷன்ல வெரைட்டிஸ் இருக்கணும். ஒரு நாள் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்குமான கான்வர்சேஷன், அடுத்த நாள் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டு கிடையாது அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க. மேபி டீச்சர், மேனேஜர், டாக்டர். அப்போ டாக்டர் பேஷண்ட், டீச்சர் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுக்கணும். தினமும் ஃப்ரெண்ட் வித் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்வர்சேஷனுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் டிபேட் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவில் டிபேட் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஃபார்க்கு பேசணும், ஒருத்தர் அகெயின்ஸ்டுக்கு பேசணும். இந்த மாதிரி கான்வர்சேஷன்ல நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வாங்க. இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. எவ்ரிடே ரீடிங் ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். இதை 30 டேஸ் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா 100% உங்களால சூப்பரா இங்கிலீஷ் பேச முடியும். ஆனா 30 டேஸும் கன்சிஸ்டண்டா கரெக்டா போகணும். எதுக்கு புக்கை ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சில சென்டென்சஸ் தமிழ்ல இருக்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நியூ வொக்காபுலரிஸும் கற்றுக்குவீங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி ஸ்பீக்கிங்காக கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. இது நம்ம வீடியோஸில் நிறைய இருக்குது, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதை பார்க்கறதுக்கு நேரம் இருந்தால் பாருங்க, நேரம் இல்லைன்னா ஒரு புக்கை வாங்கி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த புக்கில் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour தான் டைம் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது கண்டிப்பாக. முக்கியமான விஷயம், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். வந்துச்சுன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. அது வரதான் செய்யும். அதையெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காம நீங்கள் பாட்டு பேசிட்டே இருங்க. அதே மாதிரி ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்களை கிண்டல் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அவங்கள டீஸ் பண்ணக்கூடாது. அவங்களும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்களும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து லேர்னிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்றைக்குமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் பேசுகிறோம், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஃப்ளூயன்சி லெவல் இருக்கும். கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ.